எவ்வளவு இடம் இருக்கு. ஆமா லட்சுமி அக்கா, நீங்க அங்க உட்காந்துக்கோங்க. கோமதி அக்கா வேணா நான் என் மடியில உட்கார வச்சுக்கிறேன். வாங்க எல்லாரும் ஒட்டுக்கா உட்காந்து புயல் மழை காத்துன்னு வரப்போகுதா ஒட்டுக்கா பொரிய சாப்பிட்டுட்டே உட்காந்து ரசிக்கலாம். வாங்க. ஆமா ஆமா, லட்சுமி அக்காவை மடியில உட்கார வச்சா கால்ல இருந்து மேல ஹார்ட்டுக்கு பின்ன ரத்தமே ஓடாதுப்பா. அது கோமதி அக்காவையாவது மடியில உட்கார வச்சுக்கலாம். வாங்க கோமதி அக்கா வந்து மடியில உட்காந்துக்கோங்க. ஏன்னா மழை வர்றப்போ கீழே உட்காந்தோம்னா சேறு சகதி மண்ணுமா ஆயிரும், பின்ன துணியெல்லாம் நாஸ்தி ஆயிரும் இல்லையா. வாங்க உட்காருங்க. வேண்டாம் கிடையாதா, நீங்களே உட்காருங்க. நீங்களே இப்படி உட்காந்து மழை காத்து புயலுன்னு வரப்போ உட்காந்து ரசிங்க. நான் உள்ள போயிட்டு உள்ள இருந்தே பார்த்து ரசிக்கிறேன். சரிங்க லட்சுமி அக்கா, பாருங்க உள்ள போறதுதான் போறீங்க. மணியும் 3 நாள் ஆயிடுச்சு. வர்றப்போ அப்படியே சூடா டீயோ காஃபியோ போட்டு எடுத்துப்பாங்கக்கா. அப்படியே சூடா பஜ்ஜி கிஜி இருந்தாலும் போட்டு எடுத்துப்பாங்க. நல்லா இருக்கும். கிளைமேட் வேற கொஞ்சம் நல்லா குளு குளுன்னு இருக்கு பாத்தீங்களா. அதனால இதெல்லாம் தின்னா நல்லா பிரிஸ்கா புத்துணர்ச்சியா இருக்கும்க்கா. சரிடி, இருங்க பண்ணி எடுத்துட்டு வரேன். லட்சுமி இரு, நானும் வரேன். இந்த பைத்தியங்க கிட்ட என்னை தனியா விட்டுட்டு போகாத, இரு. பெரிய பொண்ணு, இன்னைக்கு புயல் அடிக்கிறத நாம இப்படி உட்காந்து ரசிக்கிறத என்ஜாய் பண்றத நல்லா போட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்து இன்னைக்கு ஃபுல்லா பாட்டு கீட்டெல்லாம் செட் பண்ணி எடிட் பண்ணி அதைத்தான் நாம இன்னைக்கு ஸ்டேட்டஸாவே வைக்கிறோம். ஓகேவா? அதை பார்த்து எல்லாரும் பொறாமப்படணும். ச்சே, இவங்க வாழ்க்கையை எப்படி ரசிச்சு வாழ்றாங்க, இயற்கையை எப்படி ரசிச்சு என்ஜாய் பண்றாங்கன்னு சொல்லி எல்லாரும் நம்மளை பார்த்து பொறாமப்படணும், நம்மளை பார்த்து கத்துக்கணும். சரியா? அந்த மாதிரி இன்னைக்கு என்ஜாய் பண்ண போறோம். ஆமாங்கக்கா, இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக்குன்னு நம்ம வீடியோஸ் தான் போட்டு நம்ம ட்ரெண்ட் ஆக்கணும். சரிங்களா? அவ்வளோதானே, பண்ணிட்டா போச்சு. இரு புயல் மட்டும் வரட்டும். இன்னைக்கு பாரு என்னமா புயலையே வளைச்சு வளைச்சு போட்டோ வீடியோ எடுக்கிறேன்னு. நண்பர்களே, நீங்களும்